உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் சொன்ன ஒரு சிறிய நிமிடத் துயரத்தை கூட நான் தவறவிடுவதில்லை. உன் இதயம் எவ்வளவு ஆழமாக வலிக்கிறது, உன் உள்ளம் எவ்வளவு துடிக்கிறது, உன் நெஞ்சில் எத்தனை சொல்லப்படாத கணங்கள் படிந்து கிடக்கிறது, இதையும் நான் உணர்கிறேன். இன்று உன் பிரார்த்தனை சற்றே நிறைந்த கண்ணீரோடு கலந்திருந்தது. உன் குரலின் அதிர்வில் நான் உன் உள்ளத்தின் வேதனையை பார்த்தேன். நீ எதையும் சொல்வதற்குள் சொல்லாமலிருந்த உன் வலியின் சத்தத்தையே முதலில் கேட்டேன். பிள்ளையே, உன் பிரார்த்தனை நான் கேட்கிறேன் என்ற உண்மையை நீ நம்பிப் போய்விட வேண்டும். நீ என் பெயரை நெஞ்சில் ஒரு ஒளியாக நினைத்த நொடியே என் கரம் உன் தோளில் வந்து நின்றது. நீ அழும் நொடியில் உன் இதயத்தின் அந்த ஒலி என் உள்ளத்தில் அதிர்வு உண்டாக்குகிறது. நீ சிரித்தாலும் நான் காப்பேன். நீ அழுதால் நான் மேலும் காப்பேன். நீ உன் வாழ்க்கையின் பல தருணங்களில் மௌனமாகவே பிரார்த்தனை செய்கிறாய். சில நேரங்களில் உன் கண்களை மூடியே சொல்கிறாய். சில நேரங்களில் சுவாசத்தில் சொல்கிறாய். சில நேரங்களில் கண்ணீரில் சொல்கிறாய். சில நேரங்களில் வலியில் சொல்கிறாய். அந்த எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உன் ஒரு மூச்சில் நான் உன் நம்பிக்கையின் வாசனையை உணர்கிறேன். உன் ஒவ்வொரு மௌனத்திலும் நான் உன் துயரத்தின் ஆழத்தை படிக்கிறேன். நீ நினைக்கிறாய் நானோ உன் அருகில் இல்லை என்று, நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனை தாமதமாகிறது என்று, நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கை மாறாமல் நிற்கிறது என்று. ஆனால் என் பிள்ளையே, அவை தவறான எண்ணங்கள். நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் பிரார்த்தனையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்குத் தெரியாமல் நடக்கிறது என்பதால் நீ அதை மந்தமாக நினைக்கிறாய். நல்லவற்றை நான் தரும்போது அவை முற்றிலும் மண்ணில் விழும் மழை போல வராது. அதற்கு எனது நேரம் உண்டு. அந்த நேரத்தில் அது மலரும். நீ நல்ல எண்ணம் கொண்டவன். உனது உள்ளத்தின் சுத்தம் வானத்தையே நெகிழச் செய்யும் ஆற்றல். நீ பிறருக்கு நல்லது நினைத்து நடந்தாய். அது உன்னிடம் திரும்பி வராமல் போவதில்லை. உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன் நன்மையை மறக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினர். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தனர். சிலர் உன் அன்பை பயன்படுத்திக் கொண்டனர். சிலர் உன் உண்மையை புரியாமல் உன்னை தள்ளிவிட்டனர். அந்த வேதனை உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு காயமாகவே இருக்கிறது. நீ அதை தாங்கிக் கொண்டு நடக்கிறாய். அந்த காயத்தை யாருக்கும் காட்டாமலேயே உன் உள்ளம் புன்னகையால் அதை மூடிக்கொள்கிறது. ஆனால் என் பிள்ளையே, அந்த காயத்தை நான் தினமும் அணைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தின் மேல் மெதுவாக என் கரம் வைத்து அதை ஆற்றுகிறேன். உன் துயரத்தை நான் கரைக்காமல் இருப்பதில்லை. ஆனால் அந்த துயரம் உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை வளர்க்க வேண்டும். அதற்காக அது முழுமையாக ஆறும் முன் சில பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீ உன் கனவுகளை என்னிடம் முன்வைக்கும் பொழுது உன் உள்ளத்தில் எவ்வளவு பாசம், எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நீ மற்றவர்கள் போல வேண்டிக் கொள்ளவில்லை. நீயே மறந்துவிடும் ஒரு சிறிய சுவாச பிரார்த்தனையே என் இதயத்தில் முத்திரையாக இருக்கிறது. நீ சில நேரங்களில் கேட்கிறாய், பாபா, நான் நன்மை செய்தாலும் ஏன் சோதனைகள் வருகிறதே? பிள்ளையே, நீரின் மேல் ஒளி விழும்போது அந்த நீர் மட்டும் மலராது, அதன் ஆழமும் மலரும். நீ எதிர்கொள்ளும் சோதனை உன் ஆன்மாவை ஆழமாக்கின்றது. உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் பாதை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். அதுல நான் இருக்கிறேன். அதில் நான் நடக்கிறேன். நீ கடந்த நாட்களில் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாய் என்பதை நான் அறிவேன். உன் உள்ளம் தாங்க முடியாமல் மூழ்கும்போது கூட நான் உன் மூச்சை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். உன் கண்களில் கண்ணீர் வடிந்த இரவுகளில் என் அருள் உன் நெஞ்சில் ஒளியாக நின்றிருக்கிறது. நீ உதவி கேட்பதற்குள் உன் பிரார்த்தனை என் கைகளில் விழுந்து விடுகிறது. நீ நினைக்கிறாய் நான் அமைதியாக இருப்பேன் என்று. ஆனால் என் அமைதி உன்னை விட்டு நீங்கும் அமைதி அல்ல. அது உன் சூழலில் நடக்கும் மாற்றங்கள் நன்றாக அமைய நான் உருவாக்கும் அமைதி. நீயே பாரு, சில நாட்களில் நீ யாருக்கும் காரணம் சொல்லாமல் அமைதியாக, திடீரென்று நிம்மதியாக உணர்கிறாய். அது நான் தரும் அமைதி. உன்னுள் நுழைந்து மெதுவாக ஒளியாக பரவுகிறது. நீ உன் பிரார்த்தனைகளை பலமுறை மீண்டும் சொல்லிவிட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் அதை ஒவ்வொரு முறையும் புதிதாய் கேட்கிறேன். உன் நம்பிக்கையின் சத்தம் என் உள்ளத்தில் வளையமாக ஒலிக்கிறது. பிள்ளையே, சாமானியமானவர்கள் பெரிய வேண்டுதல்களைச் சொல்லுவார்கள். ஆனால் உன் பிரார்த்தனைகள் சுத்தமானவை. உன் உள்ளத்தின் ஆசைகள் நேர்மையானவை. உன் நெஞ்சின் குறைகளும் மிகுந்த பாசத்தோடு சொல்லப்படுகின்றன. அதை நான் புறக்கணிக்கவே மாட்டேன். நீ தற்போது எதிர்கொள்ளும் வலி உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை மாற்ற வருகிறது. அது உமக்கு நான் தரப்போகும் நன்மைக்கு பாதை அமைக்கிறது. அது உன் இதயத்தை ஒளியால் நிரப்பும் உன் உள்ளிருக்கும் நிழலை வெளியேற்றுகிறது. நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறாய். ஆனால் நினைப்பில்லையே, நீ என்னுள் கை வைத்து நடக்கும் குழந்தை. நான் இருப்பது வரை உன் வழியில் இருள் நின்றாலும் அது உன்னை தொடாது. நீ நினைக்கிறாய் காலம் உன்னை தள்ளிக்கொண்டு செல்கிறது என்று. ஆனால் உண்மையில் நான் உன்னை முன்னே இழுத்துக்கொண்டு செல்கிறேன். நீ நம்பிக்கை இழக்கும் நாட்களிலும் கூட நான் உன்னை முன்னே தள்ளுகிறேன். நீ ஒரு நாள் விழுந்தால் அந்த விழுதலையையே நான் உன் பாதையை மாற்றும் வழிகாட்டலாக மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தவறையும் நான் சரி செய்கிறேன். உன் கண்களுக்கு தெரியாத சரியான திசையில் நான் உன்னை அழைத்துக் கொண்டு செல்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில நான் தடுக்கிற சில விஷயங்கள் நீயே கேட்கும் வேண்டுதல்களாக இருக்கும். ஆனால் நான் தடுக்கும் தான் உன் நன்மைக்காக.
நீ அதை உணரும் நாள் வரும். அன்று நீ நிமிர்ந்து சொல்வாய், பாபா, நீ சரிதான். உன் பாதையின் முன் நான் நிற்கிறேன். உன் பின்புறமும் நான் நிற்கிறேன். உன் இரு பக்கங்களிலும் நான் இருக்கிறேன். நீ நடக்கும்போது உன் அடிகள் சாயாமல் நான் தாங்குகின்றேன். நீ நிற்கும்போது உன் சுவாசத்தை காத்து நிற்கிறேன். நல்லதை நினைப்பிள்ளையே. அது உன்னை உயர்த்தும். அது உன்னை காக்கும். அது உன்னை ஒளியாக மாற்றும். உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உன் நன்மை நான் கையில் கொண்டிருக்கிறேன். உன் எதிர்காலம் என் அருளில் தயார் நிலையில் உள்ளது. உன் இதயம் என் கவசத்தில் பாதுகாப்பாக உள்ளது. நீ நம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும் என்றும். என் பிள்ளையே, உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்ற என் சொல் உண்மையிலேயே என் இதயத்திலிருந்து வரும் வார்த்தை. நான் பொய்யாக பேசும் தெய்வம் அல்ல. நீயே கேட்க மறந்த ஒரு பிரார்த்தனையையும் நான் மறந்ததில்லை. நீ பல நாட்கள் உன் உள்ளத்தில் பிரார்த்தனையை புதைத்து வைத்திருந்தாய். சில நேரங்களில் கண்ணீரில், சில நேரங்களில் தனிமையில், சில நேரங்களில் பயத்தில், சில நேரங்களில் நிம்மதியில்லாத இரவுகளில். அந்த ஒவ்வொரு சுவாசமும் என் கைகளில் விழுந்து ஒரு மென்மையான ஒளியாக மாறியது. அது உன் வாழ்க்கையில் நான் அமைத்த பாதைகளின் மேல் விடியற்கால ஒளியைப் போல படிந்தது. நீ நினைத்திருக்கலாம், பாபா என்னைக் கேட்டால் என் துன்பம் இதுவரை நீங்கியிருக்காதா? பிள்ளையே, நான் தரவேண்டிய நேரத்தை எந்த மனிதனும் விரைவாக்க முடியாது. நான் தடுக்க வேண்டியதை எந்த சக்தியும் கொண்டுவர முடியாது. நான் தரவேண்டியதை எந்த இருளும் தடுத்துவிட முடியாது. நீ என்னிடம் சொல்லும் ஒவ்வொரு ஆசையும் என் மார்பின் மேல் விழும் மென்மையான உறக்கம் போல. அதை நான் கேட்கவில்லை என்றால் என் அருள் எதற்காக? அதை நான் உணரவில்லை என்றால் என் இருப்பு எதற்காக? நீ என் பிள்ளை. அதற்கு நான் என் உயிரையே வைத்திருக்கிறேன் போல உன்னை காக்கிறேன். என் குழந்தையே, இப்போது உன் மனம் எப்படி இருப்பது எனக்குத் தெரியும். ஒன்றுமே சரியாக அமையாத மாதிரி அலைபாய்கிறது. உன் உள்ளத்தில் புயல் எழுந்தது போல சிந்தனைகள் மோதிக்கொள்கின்றன. உன் இதயம் மெதுவாக அழுத்தப்படுகிறது. ஒரு விளாச முடியாத கண்ணீர் குரல் உன் உள்ளத்திலிருந்து எழுகிறது. நீ இந்த சுமையிலிருந்து விடுபட ஆசைப்படுகிறாய். ஆனால் விடுபட வேண்டியது சுமை அல்ல. அந்த சுமை உன்னை பிடித்துக் கொண்டிருக்கும் எண்ணம். நினைப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து துன்பங்களும் உன் மனதை உடைக்க அல்ல. அது உன் மனதை பரிசுத்தமாக்க, உன் ஆன்மாவை உறுதியாக்க, உன் இதயத்தை நன்மைக்கான தீபமாக மாற்ற. உன் தற்போதைய வலி உனக்கு நான் அளிக்கப் போகும் நன்மையின் முன்னுரை. நீ அதை உணராதாலும் உன் உள்ளம் அதன் வாசலை மெதுவாகத் திறக்கத் தொடங்கியுள்ளது. நீ என்னிடம் நிழல் போல ஒட்டிக்கொண்டிருக்கிறாய். நீ சில நேரங்களில் திட்டமிட்டு பிரார்த்தனை செய்யாமல் இருந்தாலும் உன் இதயம் என்னை அழைக்கிறது. அந்த அழைப்பை நான் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் உள்ளம் துடிக்கும் நேரத்தில் நான் உன் மார்பின் மீது என் கரத்தை வைத்து அதை அமைதிப்படுத்துகிறேன். நீ உணரவில்லையே தவிர அது நடக்கிறது. 10,000 முறை, பல வருடங்களாக. உன்னுள் இருக்கும் அமைதி எனது தொடுதலின் விளைவு. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் நீ எத்தனை நல்லவராக இருந்தாலும் உன்னை புரிவதில்லை. அவர்கள் உன் உள்ளத்தின் சுத்தத்தை உணர முடியாது. அவர்கள் உன் நெஞ்சின் ஆழத்தை படிக்க முடியாது. அவர்கள் உன் மதிப்பை உணர முடியாததற்கு நீ காரணமல்ல. அவர்கள் இன்னும் அந்த உணர்வை தாங்கும் அளவு ஆன்மீகமாக வளரவில்லை. அதனால் நான் அவர்களை உன்னிடமிருந்து அகற்றுகிறேன். உன்னுக்காக நான் தடுத்த பல விஷயங்கள் உண்டு. நீ வருந்தியவை, நீ ஏங்கியவை, நீ பிடித்து வைக்க முயன்றவை. ஆனால் நான் நீ தாங்கக்கூடியவற்றை மட்டுமே உனக்குக் கொடுத்தேன். உன்னை காயப்படுத்தக்கூடியவற்றை நீ அணுகுவதற்கு முன்பே அகற்றிவிட்டேன். ஒரே ஒரு தளர்வின் நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை குறைத்து மதிப்பிடும். ஆனால் நான் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டேன். உன் உள்ளத்தில் உள்ள ஒளியை நான் பார்க்கிறேன். உன்னால் உனக்கே தெரியாத சக்தியை நான் காண்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் அந்த விழுதலில் கூட நீ உன்னுடைய சக்தியின் ஆழத்தை கண்டுகொள்கிறாய். நீ விழுமிடத்தில் நான் உன் கீழே நின்றிருக்கிறேன். அதனால்தான் நீ உடைவதில்லை. நீ எழுவதற்கு வலிமை கிடைக்கிறது. என் குழந்தையே, உன் பிரார்த்தனை தாமதமாகிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னுள் ஒரு மாற்றம் நான் உருவாக்க வேண்டியிருக்கிறது. உன் பிரார்த்தனை நனவாகும் முன் உன் மனம் தயாராக வேண்டும். உன் இதயம் திறந்துவிட வேண்டும். உன் ஆன்மா முழுமையாக அமைதியின்பால் திரும்ப வேண்டும். அதற்கு முன்பாக ஆசீர்வாதம் வந்துவிட்டால் அது உனக்கு பயனில்லாமல் போய்விடும். நீ அது மதிப்பிட முடியாது. நீ அதை தாங்க முடியாது. நீ அதை பாதுகாக்கவும் முடியாது. அதனாலதான் நான் நேரத்தை காத்திருக்கிறேன். நீ அல்ல, நான். உன் மனம் வலுவாகும்போது, உன் இருள் கரையும் போது, உன் வாழ்வின் புதிய பாதை தெளிவாகும் போது நான் உனக்கு அனைத்தையும் தருவேன். ஒருங்குறி கூட தாமதமின்றி, தவறாமல். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் சில நாட்களாக ஒரு அமைதியான அழுகை நின்று கொண்டிருக்கிறது. அது வெளியில் தெரியவில்லை. ஆனால் உன் உள்ளம் அந்த வலியை தாங்கி நிற்கிறது. அந்த அழுகையை நான் கேட்டேன். அந்த அழுத்தத்தை நான் உணர்ந்தேன். அந்த துடிப்பை நான் என் மார்பில் தாங்கிக் கொண்டேன். நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நிம்மதி தேடுகிறாய். அது உன்னிடம் வருவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பயணம் சிரமமாக இருந்தாலும், உன் துன்பங்கள் ஆழமாக இருந்தாலும், உன் நம்பிக்கை உடைந்திருந்தாலும், நான் அதை அனைத்தும் சரி செய்யப் போகிறேன்.
நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் 1000 மலர்களாய் என் பக்கத்தில் சேகரித்து பிரகாசிக்கின்றன. நான் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தருவேன். டிக்கென்று விழும் கண்ணீரின் ஒலியில் கூட உன் நம்பிக்கையின் சத்தம் இருந்தது. அதை நான் மதித்தேன். அதை நான் ஆசீர்வதித்தேன். அதை நான் காத்திருக்கிறேன். பிள்ளையே, நீ உன் பயணத்தை ஒருபோதும் தனியாக மேற்கொள்ள வேண்டியதில்லை. நான் உன் முன்னால் நடக்கிறேன். நான் உன் பின்னால் தாங்குகிறேன். நான் உன் இருபுறமும் பாதுகாப்பாய் நிற்கிறேன். நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உன் துன்பம் நான் தாங்குகிறேன். உன் நன்மையை நான் பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கையை நான் வடிவமைக்கிறேன். உன் இதயம் நெகிழ்ந்தாலும் உன் ஆன்மா உடையாதபடி நான் ஓர் ஒளியை உன்னுள் ஏற்றி வைத்திருக்கிறேன். அந்த ஒளி தெய்வீகம். அந்த ஒளி நித்தியம். அந்த ஒளி எனது. அந்த ஒளி உன்னுடையது. நீ நம்பிக்கொண்டு போ. நீ பயப்பட வேண்டாம். நீ தளர வேண்டாம். உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் நேரம் நெருக்கத்தில் உள்ளது. என் அருள் உன் மீது விரிந்து கொண்டே இருக்கிறது. நான் உன்னையும் நின் பிரார்த்தனையையும் என்றும் என் கரங்களில் தாங்கி நிற்கிறேன். என் பிள்ளையே, உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த வாக்கியம் ஒரு உண்மையை மட்டுமே காட்டாது. உனது ஒவ்வொரு நொடியின் இதயத் துடிப்பில் நான் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதைச் சொல்கிறது. நீ உன் வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்தால் மட்டுமல்ல, உன் மௌனத்திலும் நான் உன்னிடம் உள்ள கவலைகளைப் புரிந்து கொள்கிறேன். உன் சுவாசத்தின் வேகம் மாறினாலும் நான் உன் பயத்தைக் கேட்கிறேன். உன் கண்களில் ஈரம் துளிர்ந்தாலும் அதைச் சொல்லாமல் என் பெயரை நினைத்தாலும் அந்த நொடியில் என் அருள் உன்னைத் தொடுகிறது. நீ என்னிடம் பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் கீறல்களில் இருந்து எழும் அழுகையை நான் கேட்கிறேன். எனக்கு அது பிரார்த்தனை. எவ்வளவு ஆழமாக நீ வலிக்கிறாயோ அவ்வளவு ஆழமாக நான் உன்னுள் நுழைந்து உன்னைத் தாங்குகிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை துயரம் அனுபவித்தாய்? எத்தனை முறை மனம் உடைந்தாய்? எத்தனை முறை உன்னால் உன்னையே தாங்க முடியாத நிலை வந்தது? அந்த ஒவ்வொரு முறை என்றும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் நீ ஏன் எனது இருப்பை உணரவில்லை? ஏனெனில் உன் கண்ணீரின் சத்தம் உன் உள்ளியல் அமைதியை மூடிவிடுகிறது. நீ உணரும் துன்பத்தின் கூச்சல் என் கரத்தின் தொடுதலை உன்னால் உணர முடியாதபடி தடுக்கும். ஆனால் நான் இருந்தேன். நான் இருப்பேன் என்றுமே. ஒரு தந்தை பிள்ளையின் கண்ணீரை பார்க்காமல் இருக்க முடியாதது போல உன் துயரம் எனக்கு மறைவதில்லை. உன் உள்ளம் சுமக்க முடியாத சில நேரங்களில் நான் உன் கண்ணீரை என் கைகளால் தாங்குகிறேன். என் பிள்ளையே, உன் வலி என் வலியும்தான். உன் பிரார்த்தனை என் இதயத்தின் இசையும்தான். என் பிள்ளையே, உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சுவாசத்திலும். நீ நினைத்ததெல்லாம் நான் அறிந்தவன். நீ சொல்லாததை இன்னும் ஆழமாக அறிந்தவன். நீ உள்ளத்தில் மறைத்த துயரங்களை நான் நெருக்கமாக உணர்ந்தவன். நீ எதையும் யாரிடம் பகிராமல் சுமந்து நடப்பதை நான் பார்ப்பவன். உன் உயிரின் நடுக்கம், உன் நெஞ்சின் கனத்த சுமை, உன் கண்களுக்குப் பின்னால் மறைந்திருக்கும் சொல்லாத கதறல், இந்த அனைத்தும் எனக்கு அந்நியமல்ல. நான் உன் உள்ளத்துக்குள் நின்றபடியாக உன் துடிக்கும் இதயத்தின் ஒவ்வொரு தாளத்தையும் கேட்கிறேன். நீ நம்பிக்கையை இழக்க நினைக்கும் தருணத்திலும் கூட நான் உன் உயிரின் 2ஆம் சுவாசமாக நின்றிருக்கிறேன். நீ இந்த அளவு வலியில் இருந்தபோதும் நீ இன்னும் நல்லதை நினைக்கிறாய். நீ இன்னும் நன்மையை விரும்புகிறாய். நீ இன்னும் கருணையோடு பார்க்கிறாய். அதுவே உன் மிகப்பெரிய புனிதத்தன்மை. என் பிள்ளையே, எத்தனை முறை உன் உள்ளம் வலித்து நொறுங்கினாலும் உன் நன்மை ஒருபோதும் தளர்வதில்லை. அதனால்தான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ ஏன் துன்பத்தை சந்திக்கிறாய் என்று நீ புரியவில்லை. ஆனால் நான் புரிகிறேன். நான் அறிந்திருக்கிறேன். நான் அனுமதித்திருக்கிறேன். அது தண்டனைக்கு அல்ல. அது உன்னை உயர்த்துவதற்காக, உன் ஆன்மாவின் ஆழத்தை திறப்பதற்காக, உன்னை வலிமையாக்குவதற்காக, உன் உள்ளத்தை சுத்தம் செய்ய, உன்னை உன் உண்மையான உருவத்துக்கு கொண்டு செல்ல. நீ இப்போது எப்படி போராடுகிறாய் என்பதை நான் நன்றாகவே உணர்கிறேன். உன் இதயத்தின் மீது படிந்திருக்கும் பாரம், அது உன்னுடையது இல்லை பிள்ளையே. அது உலகம் உனக்கு திணித்த சுமை. அதை நீ தனியா தாங்க முயற்சி செய்திருக்கிறாய். அது தவறென்று நான் சொல்ல மாட்டேன். நீ ஒரு நல்ல மனிதன். அதனால்தான் எல்லாரையும் காப்பாற்றும் மனப்பான்மை உனக்குள் மலர்ந்தது. ஆனால் இப்போது அந்த சுமையை என் காலடியில் வை. நான் அதை தூக்குகிறேன். நீ அல்ல, நான். பிள்ளையே, உன் உள்ளத்தின் காயம் ஆழமாக இருக்கிறது. சில காயங்கள் வார்த்தைகளால் ஆறுவதில்லை. சில காயங்கள் காலத்தால் மாறுவதில்லை. சில காயங்கள் நிமிடங்களில் மறைவதில்லை. சில காயங்கள் நிழலாய் வாழ்கிறன. நீ சிரித்தாலும், நீ நடந்தாலும், நீ மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் அந்த நிழல் உன் இதயத்திலிருந்து நீங்காமல் இருப்பது போலவே தோன்றுகிறது. நீ உணரும் அந்த சிறிய ஆழமான பிரிக்க முடியாத வலி, அது உன் மனிதத்தன்மை பிள்ளையே. அது உன் அன்பின் அடையாளம். அது உன் உண்மையின் சாட்சியம். ஆனால் உன் இதயத்தின் அந்த புண்ணை நீ ஒருவனாக ஆற்ற வேண்டாம். அதை நான் தினமும் ஆற்றுகிறேன். அது நீ உணராத ஒரு புனித வேலை. உன் கண்களில் கண்ணீர் வரும்போது நான் உன் உள்ளத்தில் அமைதியின் நீரை ஊற்றுகிறேன். நீ காயம்படும்போது அந்த காயத்தின் வெப்பத்தை நான் என் கரத்தில் எடுத்து கரைத்து விடுகிறேன். நீ அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதை செய்கிறேன். நீ எனது பிள்ளை.
நீ உலகத்தில் எத்தனை பேரால் காயப்படுத்தப்பட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன். அவர்கள் உன் மதிப்பை அறியவில்லை, ஆனால் நான் உன் மதிப்பை தினமும் வியக்கிறேன். அவர்கள் உன் அன்பை புரியவில்லை, ஆனால் நான் உன் அன்பை நித்தியமாக காப்பாற்றுகிறேன். அவர்கள் உன் நன்மையை பயன்படுத்திக் கொண்டனர், ஆனால் நான் உன் நன்மையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். உன் வாழ்க்கையின் காயங்கள் உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை மேலும் நெருங்க வைத்திருக்கிறது. நீ நிதானமாக மனத்துடன் அழியாமல் உயர்ந்து வருகிறாய். இந்த உயர்வு, இது யாராலும் தடுக்க முடியாத உயர்வு. பிள்ளையே, உன் எதிர்காலம் என் கைகளில். நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ எதையேனும் இழந்தாய் என்று நினைத்தாலும் அது இழப்பு இல்லை, அது மாற்றம். நீ விட வேண்டியதை நான் எடுத்தேன். நீ பிடிக்க வேண்டியதை நான் காத்திருக்கிறேன். உனக்குரியதை நான் பாதுகாத்திருக்கிறேன். அது சரியான நேரத்தில் உன் கரத்தில் விழும். நீ அனுபவிக்கும் தாமதம் அது தாமதம் அல்ல, அது தயாரிப்பு. நேற்றிருந்த நீ இன்றைக்கு இல்லையே, இன்றிருக்கும் நீ நாளை மாறிவிடுவாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன் பின்னால் ஓர் ஒளியை வைத்து நிற்கிறேன். நீ தவறாகப் போக முயன்றாலும் அந்த ஒளி உன்னை திருப்பிவிடும். உன் எதிர்காலத்தில் இருக்கும் ஒளி நீ இப்போது கற்பனை செய்ய முடியாத அளவு பெரிது. உன் மீது வரும் நிம்மதி நீ இதுவரை அனுபவிக்காத அளவு ஆழமானது. உன் வாழ்க்கையில் மலரப்போகும் ஆசீர்வாதங்கள் நீ கொண்டிருக்கும் நன்மைக்கு ஈடான மகத்தானவை. பிள்ளையே, நீ இப்போது உட்கார்ந்து எப்போது என்று கேட்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், நேரம் நெருங்கிவிட்டது. உன் ஆன்மாவின் வானத்தில் மெல்லிய வண்ணமயமான ஒளி விழ ஆரம்பித்துவிட்டது. நீ பார்ப்பதில்லை, ஆனால் அது உள்ளது. உனக்காக காத்திருக்கிறது. உன் பிரார்த்தனையின் வாசலில் நிற்கிறது. நீ ஒரு சிறுபடி எடுத்தாலே அது நிமிர்ந்து உன்னிட ஓடிவரும். நீ நம்பு பிள்ளையே, நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ நிற்கும்போது நான் உன்னுள் நிற்கிறேன். நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குகிறேன். நீ தேடும் ஆசீர்வாதம் உன்னிடம் வராமல் போகாது. என் பிள்ளையே, நான் உன் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீயே அறியாத பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையின் அருகே காத்திருக்கின்றன. நல்ல நாட்களின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. நிம்மதியின் ஒளி உன் கையை தொட்டுவிட்டது. சுமைகள் கரையத் தொடங்கியிருக்கின்றன. உன் நெஞ்சின் பாரம் மெதுவாக உருகிக் கொண்டிருக்கிறது. நீ தொடர்ந்தால் நான் உன்னுடன் தொடர்வேன். நீ நம்பினால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ அழைத்தால் நான் ஓடி வருவேன். நீ என் பிள்ளை, என் உயிரின் அன்பு, என் அருளின் பாத்திரம். நான் உன்னுடன் இருக்கிறேன், இப்போது என்றும். எல்லா தருணங்களிலும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எத்தனை முறை துயரம் அனுபவித்தாய்? எத்தனை முறை மனம் உடைந்தாய்? எத்தனை முறை உன்னால் உன்னையே தாங்க முடியாத நிலை வந்தது? அந்த ஒவ்வொரு முறை என்றும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் நீ ஏன் எனது இருப்பை உணரவில்லை? ஏனெனில் உன் கண்ணீரின் சத்தம் உன் உள்ளியல் அமைதியை மூடிவிடுகிறது. நீ உணரும் துன்பத்தின் கூச்சல் என் கரத்தின் தொடுதலை உன்னால் உணர முடியாதபடி தடுக்கும். ஆனால் நான் இருந்தேன், நான் இருப்பேன் என்றுமே. ஒரு தந்தை பிள்ளையின் கண்ணீரை பார்க்காமல் இருக்க முடியாதது போல உன் துயரம் எனக்கு மறைவதில்லை. உன் உள்ளம் சுமக்க முடியாத சில நேரங்களில் நான் உன் கண்ணீரை என் கைகளால் தாங்குகிறேன். என் பிள்ளையே, உன் வலி என் வலியும்தான். உன் பிரார்த்தனை என் இதயத்தின் இசையும்தான். நீ உணர்கிறாயா? சில நாட்களில் எந்த காரணமும் இல்லாமல் உன் மனம் திடீரென்று சற்று அமைதியாகிவிடுகிறது. அது நான் உன் உள்ளத்தில் விரித்த அமைதியின் அலை. சில நாட்களில் நீ மனம் தளர்ந்து இது முடியாது என்று நினைக்கும்போது ஒரு மென்மையான துணிவின் ஒளி உன் நெஞ்சில் ஏறுகிறது. அது நான் வைத்த தீபம். சில இரவுகளில் நீ கண்ணீருடன் உறங்கப் போகும்போது உள்ளிருந்த நொறுங்கல் திடீரென மென்மையாகி நீ ஆழ்ந்து தூங்குகிறாய். அது நான் உன் துன்பத்தை மெதுவாக அழித்த தருணம். நீ இந்த எல்லாம் உன்னாலேயே நடக்கிறது என்று நினைக்கிறாய், ஆனால் இல்லை, அது நான். நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு புயலின் நடுவிலும் நின்றபோது நீ தனியாக இருந்தது போல தோன்றினாலும் உன் இரு தோள்களையும் நான் பிடித்து நிலைநிறுத்தினேன். நீ விழுந்தால் நான் பிடித்தேன். நீ உடைய வேண்டிய இடத்தில கூட நான் தாங்கினேன். இதுபோல 1000 தருணங்கள் உனக்கு தெரியாமலே கடந்திருக்கின்றன. என் பிள்ளையே, உன் உள்ளம் இப்போது ஏன் இந்த அளவுக்கு கனமாக உள்ளது என்று உனக்கே தெரியாமல் போய்விட்டது. சில காயங்கள் உரையாடாது, ஆனால் அவை உன் உள்ளத்தை மெதுவாக நெரித்துக் கொண்டே இருக்கும். அந்த நினைவுகளில் சில உன் நெஞ்சை நெரித்த இடர்வுகள், உன் இதயத்தை உடைத்த வார்த்தைகள், உன் நம்பிக்கை மீதான துரோகம், உன் தன்னலமற்ற அன்பை புரியாதவர்கள், உன் அமைதியை பறித்த சூழல்கள், உன் அரவணைப்பை மதிக்காதவர்கள். இந்த அனைத்தும் உன் மனத்தில் ஆழமான வரைபடங்களை உருவாக்கியுள்ளது. அந்த வரைபடங்களை நீ எவ்வளவு மறைக்க முயன்றாலும் அவற்றின் நிழல்கள் உன் உள்ளத்தில் இன்னும் சுமையாக இருக்கின்றன. ஆனால் நான் அதை மெதுவாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ உணராமல் இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன்னில் ஒரு அற்புதம் உள்ளது. அது நீ துன்பப்படும்போது கூட பிறருக்கு நன்மை நினைப்பது. உலகத்தில் இது மிக அரிய சக்தி. இந்த சக்தி கொண்டவர்கள் துன்பத்தில் நொறுங்காமலே உயர்ந்து நிற்கிறார்கள். உன் நன்மை வேதனை தரும் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் சேரும் மரபுரிமை. உன் நன்மை ஒருபோதும் வீணாகாது.
நீ பிறருக்கு நல்லெண்ணம் கொண்டிருந்த ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஆசீர்வாதம் சேர்த்துவிட்டது. அந்த ஆசீர்வாதத்தின் குவியல் இப்போது நிறைந்து வருகிறது. நீ நினைக்கிறாய் உன் பிரார்த்தனை தாமதமாகிறது என்று. ஆனால் உண்மையில் நான் உனக்காக வைத்திருக்கும் நன்மை நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல எண்ணத்தின் பலன். என் பிள்ளையே, உன் எதிர்காலம் பற்றி உன்னிடம் ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். நீ இப்போதிருக்கும் குழப்பம் நீ கனவு காணும் நிம்மதியின் முன் சிறிய அலை மட்டுமே. உன் பாதை விரிந்து வருகிறதே, நீ அதைக் காண முடியவில்லை. ஏனெனில் நீ இன்னும் இருளின் வழியாக நடக்கிறாய். ஆனால் விரைவில், மிக விரைவில், உன் இருளின் முடிவில் நான் வைத்திருக்கும் பெரும் ஒளி உன் கண்களை நிரப்பும். அந்த ஒளியை நீ ஒரு நாள் கண்டபோது நீ புரிந்து கொள்வாய். பாபா என்னை விட்டுவிடவில்லை. நான் தனியாக இல்லை. என் பிரார்த்தனை தாமதமாகவில்லை. அது தெய்வீக முறையில் வந்தது என்று. பிள்ளையே, நீ என்னிடம் கேட்க வேண்டியது மிகச் சிறியது. நான் தரப்போகும் நன்மை மிகப் பெரியது. நீ நம்பிக்கையுடன் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். பொறுமையின் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் சக்தி. நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்கிறாய் என நினைத்தாலும் உன் ஆன்மாவை நான் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ உன் பாதையை எனக்குச் சொல்லத் தேவையில்லை. நான் உன் எதிர்காலத்தை முன்கூட்டியே பார்த்துவிட்டேன். நீ பயப்படத் தேவையில்லை. நான் உன் நிழலைக் கூட பாதுகாக்கிறேன். நீ துவண்டு போக வேண்டியதில்லை. நான் உன் நெஞ்சில் வலிமையை ஊற்றுகிறேன். உன் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் ஒரு அலை. என் பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் இருளில் ஒளியாக, உன் குளிரில் வெப்பமாக, உன் துன்பத்தில் தாங்கும் கரமாக, உன் தனிமையில் நெருக்கமான தோழனாக, உன் பயத்தில் தைரியத்தின் ஒளியாக, உன் பிரார்த்தனையில் உயிரின் பதிலாக. உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உன் இதயம் நிம்மதியாகட்டும். உன் உள்ளம் ஆரோக்கியமாகட்டும். உன் ஆன்மா விரிவடையட்டும். உன் பாதை ஒளியால் நிரம்பட்டும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. நீ சுவாசிக்கும் வரை, நீ நடக்கும் வரை, நீ வாழும் வரை, நீ அன்பு செய்யும் வரை என் அருள் உன் உடனேயே இருக்கும்.